விடாது பெய்த கனமழையினால் தூத்துக்குடி மாநகரமே ஸ்தம்பித்து விட்டது. திரும்பிய பக்கமெல்லாம் மழை வெள்ளம் சூழ்ந்து கிடப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மட்டுமின்றி வீடுகளுக்குள்ளும் புகுந்த மழை நீர் குடியிருப்பு வாசிகளை நிலைகுலையச் செய்துவிட்டது. 5 நாட்களாகியும் மழை நீர் வடியாத நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, வீடுகளில் முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு, குடிநீர் விநியோகிப்பது உள்ளிட்ட பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மரவன் மடம் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சேத விவரங்கள் மற்றும் அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதி அளித்தார். மழைநீர் சூழ்ந்துள்ள தூத்துக்குடி மில்லர்புரம், பிரையன் நகர், அண்ணா நகர், டீச்சர்ஸ் காலனி, ராஜீவ் நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு செயின்ட் மேரிஸ் பள்ளியில் உள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த நிவாரண முகாமிற்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள மக்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனை அடுத்து நிவாரண முகாமில் உள்ளவர்களுக்கு அரிசி, வேட்டி, சேலை, போர்வை, பாய், பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து எட்டயபுரம் சாலை 3வது கேட் மேம்பாலம் அருகே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் வெள்ள நீரை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் குறிஞ்சி நகர் போல்போட்டையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டார். ஆய்வின் போது அமைச்சர்கள் கே.என். நேரு, கீதா ஜீவன், மனோ தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.